பூர்வீகத்திலிருந்து சில செய்திகள் வந்து சேரும். அது நன்மையா தீமையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் ஒரு தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது எனது அருமை நண்பர்களே. இந்த காலகட்டம் உத்தியோகத்துல கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் தாக்குப்பிடிச்சு ஒரு நல்ல பெயர் பெற்று காட்டுவீர்கள். உத்தியோகம் பொருளாதார ரீதியாக ஒரு சில இடங்கள்ல நன்மைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்கள், சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். அன்புக்குரிய மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பொது பலன். எப்போவுமே பொது பலனுக்கு ஒரு 10% தான் பலம் உண்டு, அதற்கு மேலே பொது பலனுக்கு பெருசாக பலம் கிடையாது. ஆக அப்போ இதை நம்ம பெருசாக பார்க்க வேண்டாமா? 10% பெருசாக என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? நடக்காது தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தை கூட வச்சுக்கிட்டு இந்த பலனை பார்க்கறது நல்லது. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால் அந்த பலன் உறுதியானது, அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாம். ஏன்னா அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். அந்த தசாபுக்தி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பலனை நீங்கள் விட்டுருங்க. நான் 5 பலன் சொல்கிறேன், அதில் 2 பலனுக்கு உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 பலன் தான் உங்களுக்கு உறுதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மற்ற 3 பலன் பெருசாக நடக்காது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போவோம். அன்பு நண்பர்களே, முதல் விஷயம், இந்த மாதம் வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். சார் சூப்பரான வேலை கிடைக்குமா? எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்? அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வருமானத்துக்கான ஒரு அமைப்பு, ஒரு வழி கிடைச்சிரும் உங்களுக்கு, சரிங்களா? தாராளமாக முயற்சிங்கள். இப்போ இது பலன் 10%. எல்லா மகர ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிருமா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு? அப்படி கிடையாது. அதில் யாருக்கு கிடைக்கும்? யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். 100 பேர் மகர ராசியில் இருக்கீங்க, அதில் 40 பேருக்கு தான் இந்த தசாபுக்தி இருக்குது, அந்த 40 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? தசாபுக்தி எதுக்குங்க? சொல்கிற பலன் மகர ராசிக்காரங்களுக்கானது தான். அதில் எந்தெந்த ஆட்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் நடக்காது, அப்போ அதில் யார் யாருக்கு நடக்கும் உறுதியா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் தசாபுக்தி. அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்குன்னா முயற்சிங்க, முதல் விஷயம். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் சில பலு கூட இருக்கலாம், வேலை பலு கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நல்ல பேர் எடுத்து காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் இது. அப்போ நீங்கள் உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுக்கிறது, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க. யாருக்கு 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கோ உறுதியாக அவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் சார்ந்து சில விஷயங்கள்லாம் நகர்வு பெறும். சம்பள உயர்வு பெறலாம் அல்லது ப்ரமோஷனே கிடைக்கலாம். இந்த மாதிரி எதேனும் ஒன்று உங்களுடைய தராதரம் ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகலாம், சரிங்களா? ஜாதகப்படி வந்துருங்க. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உறுதியாக உண்டு. தாராளமாக முயற்சியுங்கள், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, நீண்ட நாளாக யாராவது லோன் வாங்கணும், நான் பேங்க் லோன் வாங்கணும், அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஹவுசிங் லோன், இல்லை ஒரு எஜுகேஷன் லோன், எதையோ ஒரு லோனுங்க.
அந்த லோனை வாங்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உறுதியாக பேங்க் லோன்ஸ் கிடைக்கும். அப்படியே ஜாதக ரீதியாக வந்துருங்க. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருட்சேர்க்கை. ஃப்ரிட்ஜ் வாங்கு, ஏசியை வாங்கு, எதையோ ஒன்று வாங்குங்க. பொருட்சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கைகள் செய்கிறதுக்கு மிக மிக நல்ல காலகட்டமாக அமையும். ஆனால் இதில் ஒரு சின்ன பாயிண்ட்னா அது பின்னாடி சொல்கிறேன். முதல்ல இதை பார்த்துருவோம். பொருட்சேர்க்கைக்கான ஒரு காலகட்டம். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போதோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த தசாபுக்தி யாருக்கு போகுதோ அந்த மகர ராசிக்காரங்க மட்டும் வலுவாக முயற்சிக்கிறது நல்லது, அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஆக பொருட்சேர்க்கைகள் செய்கின்ற அல்லது வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றது. தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அமைப்புங்க. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எந்த அமைப்புகளுக்கு நல்ல ஒரு பின்னோட்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு உத்தியோகம், தொழில், பொருளாதாரம் இது எல்லாவற்றிலும் சிறப்பு தான். அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு மிக மேன்மை. குறிப்பாக உயர்கல்வி ஏதாவது வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வியில் ஏற்றங்கள், கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் உயர்கல்வியில் அதெல்லாம் தாண்டி ஏற்றம் பெறுகின்ற ஒரு காலகட்டம். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் அல்லது திடீர் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம கூட இருக்கலாம், உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதத்தில் இருக்கலாம். ஆனால் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியில்லாத முறையில் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல் மகர ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உடல்நிலையில் சின்ன சின்னதாக தொந்தரவு பண்ணும். ஆக ஹெல்த் கான்செப்டில் உங்களுக்கு அல்லது உங்களுடைய தகப்பனாருக்கோ 2 பேரில் யாரேனும் ஒருவருக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மகர ராசிக்காரங்க. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேற என்ன விஷயங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருட்சேர்க்கை செய்வீங்க, பொருள் வாங்குவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அதை கொஞ்சம் கடனை ஏற்படுத்தி பண்ணுறது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஆக நீங்கள் அவசரப்பட்டு வட்டிக்கு கடன் வாங்குறது, பெருத்த வட்டிக்கு கடன் வாங்குறது அப்படி போய் மாட்டிக்கிடக்கூடாது. சரிங்களா? அப்படியே தசாபுக்தி படி வாங்க. யாருடைய ஜாதகத்திலேயாவது 6ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ ஓடுதுன்னா உறுதியாக நீங்கள் வாங்குற கடன் பெரிதாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அவசரப்பட்டு கடன் அமைப்புகளில் போய் சிக்கிக்கிட வேண்டாம். ஆடம்பர பொருட்களை வாங்குறதுன்னு சொல்லிட்டு அத்தியாவசியத்தையே என்ன சொல்கிறதுங்க தாண்டி ஆடம்பரத்துக்கு போயிட்டு தேவையில்லாமல் கடனை ஏற்படுத்திக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் உங்கள் தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடோ அல்லது பூர்வீகம் சம்மந்தப்பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். தகப்பனாரின் உடல்நிலையிலையும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.